சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவில் கருட புராணம் பாகம் 3 தாய்க்கு உதவிய கருடன் என்ற பகுதியை தான் நாம் பார்க்க போகின்றோம். நாட்கள் செல்ல செல்ல சத்ருவின் கொடுமைகளும் அவள் செய்து வந்த செயல்களும் தன்மைகளும் எல்லை மீறி செல்ல தொடங்கின. அவள் தன் கூட பிறந்த சகோதரி என்று கூட எண்ணாமல் அவளை பயங்கரமான விதத்தில் கொடுமைகளை புரிந்து கொண்டு வந்தாள். ஒரு கட்டத்தில் அவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் தன்னையும் தன்னுடைய 1000 குழந்தைகள் நாகம் இருக்கலைங்க அவற்றையும் சுமந்து கொண்டு கடலுக்குள் சென்று ஒரு இடத்தை குறிப்பிடுறான். அந்த இடத்துல கொண்டு போய் நீ விடணும்னு சொல்லிட்டான். இதை அவளால் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு வேற தட்ட முடியலை, அவளுடைய ஆணையை மீறவும் முடியலை. அவன் என்ன செய்கிறான், கத்ருவுடைய ஆணையை மீற முடியாமல் அவளையும் அவளுடைய 1000 குழந்தைகளையும் சுமந்து கொண்டு கடலுக்கு அடியில் கொண்டு போய் விடுறான். இப்படி இருக்க சூழ்நிலையில் கருடன் தன்னுடைய சித்தி தன்னுடைய தாயை அளவுக்கு மீறி கொடுமைப்படுத்துவதை உணர்ந்து சித்திக்கிட்ட போகிறாரு. கருடர் கேட்குறாரு, எங்கள் அம்மாவை அடிமை வாழ்க்கையிலேருந்து நீங்கள் விடுபடணும்னா உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறேன். உடனே உங்கள் சித்தி என்ன சொல்கிறான், யோசிச்சுட்டு எனக்கு தேவர்கள் மட்டுமே அருந்தி நீண்ட நாட்கள் உயிர் வாழக்கூடிய அந்த அமிர்தத்தை நீ எனக்காக கொண்டு வந்து கொடுத்தனா உங்கள் அம்மாவை நான் அடிமை வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை செய்கிறேன்ட்டு சொல்கிறான். என்னுடைய தாயை விடுதலை செய்வதற்காக நான் எதையும் செய்வேன் என்று மனதளவில் எண்ணிக்கொண்டு தேவலோகம் செல்ல ஆயத்தமானான் கருடன். பின்னர் அமிர்தத்தை எடுத்து வர செல்வதற்கு முன்னால் தனது தாயார் வினதையுடன் சென்று நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, நான் உங்களுக்காக அமிர்தத்தை எடுக்க போகிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க தாயிடம் கேட்கிறான். இந்த பயணமும் செய்ய இருக்கின்ற இந்த காரியமும் நன்முறையில் அமைந்து வெற்றியுடன் நீ திரும்பி வர என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் என்று தாய் சொல்கிறான். மேலும் கருடனிடம் தாயார் சொல்கிறாரு, சூரியன் சந்திரன் இருவரிடமும் தாய் கருடன் கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு சூரியன் சந்திரன் வாயு தேவர்களிடம் சொல்கிறான், என்னுடைய மகனுக்கு முழு பாதுகாப்பாக நீங்கள் இருங்க அப்படின்ட்டா. அப்போ ஒரு அசரீரி குரல் கேட்குதே, இறகுகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக இந்திரனும் சூரியனும் சொல்கிறாங்க. அவர்களைப் போல கழுத்து மற்றும் முகத்திற்கு வாயு பகவானும் கீழ் உடம்பிற்கு அக்னி மற்றும் பிற தெய்வங்களும் பாதுகாப்பு தருவதாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க தாய் என்ன சொல்கிறாங்க, நீ தேவலோகம் போகிறதுக்கு அதற்கு முன்னாடி நீ நிஷா தலையா என்னும் பகுதிக்கு போ. அங்கே அரக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொன்றே நீ அவர்களை தின்ன வேண்டும். அது மட்டும் இல்லை, நீ அப்படி சாப்பிடாம நீ விட்டுட்டா நீ தேவலோகம் போக முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல அரக்கர்கள் மட்டும் இல்லை அந்தணர்களும் வாழ்கிறாங்க, அவர்களையும் நீ கொன்று சாப்பிட வேண்டும். அப்படி நீங்கள் அவங்கள கொன்று நீ சாப்பிடும்போது உன்னோட தொண்டைக்குழியில் அவங்க நின்று போகாமல் அங்கே நின்று உனக்கு தாங்க முடியாத வலியையும் அவங்க ஏற்படுத்துவாங்க என்று கூறுகிறாள். மகனே, நீ தேவலோகம் செல்வதற்கு முன்னால் உன்னுடைய தந்தையிடம் நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதாவது அவரோட தந்தை யாருன்னா காசியப்ப முனிவர், அவர்கிட்ட போய் நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீ போ, அவருடைய ஆலோசனையை கேட்டுக்கோன்னு சொல்லி கருடரை ஆசீர்வாதம் பண்ணி அவங்க தாயை அனுப்புகிறாங்க. கருடரும் தன் தந்தையை நோக்கி புறப்பட்டு போகின்றார். பின் தன் தந்தையிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே கருடர் சொல்கிறாரு. தன் சிறகு, அதாவது அவங்க தந்தையை நோக்கி கருடர் போகும் பொழுது தன் சிறகுகளை விரித்து ஆகாயத்தை நோக்கி பறக்கத் தொடங்கினார். சூரியன் 2 சிறகுகளையும் புறம் பலம் கொடுக்க, அந்த சூரியன் சந்திரனும் இருக்கிறனால அவருக்கு இன்னுமே பலம் வந்துடுறது கருடனுக்கு. பயங்கரமாக ஒரு சத்தத்தை எழுப்பிட்டு அவர் வானுலகம் ஆகாயத்தை நோக்கி பறக்கும்போது அந்த சத்தம் மண்ணுலகத்திற்கு மட்டுமில்லை விண்ணுலகத்திற்கும் கேட்டு
அப்படி ஒரு பயங்கரமான சத்தத்துடன் ஆகாயத்துல பறந்து செல்றாரு. தன்னுடைய மகன் வருவதை அறிந்த காசியப்ப முனிவர் என்ன செய்யறாரு, கடும் தவத்தில் இருந்துட்டு தன் மகன் வராரு அப்படின்றத உணர்ந்து அவர் மெல்ல வந்து கண் திறக்கிறாரு. தவத்திலிருந்து வெளியில வராரு. காசியப்ப முனிவர் வந்து வருகையை அறிந்து அவர் கண் திறந்து கருடனுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை வழங்கினாரு. அதுக்கப்புறம் கருடனிடம், இங்கிருந்து சில தூரம் பயணம் செய்தால் அங்கே ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல வந்து ஒரு யானையும் ஒரு ஆமையும் இருக்கும். நீ வந்து அரக்கர்களை கொல்வதற்கு முன்னாடி அந்த யானையையும் அந்த ஆமையையும் நீ முதல்ல கொன்னு அவங்கள சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் தான் அரக்கர்களை கொல்ல வேண்டும் என்று என்று சொல்றாரு. அதற்கு வந்து கருடன் கேட்கிறாரு, யானையையும் ஆமையையும் கொல்ல வேண்டும் என்று ஏன் சொல்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து முனிவர் சொல்றாரு, இறைவன் படைத்த இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரினமும் பிறப்பெடுக்குமாயின் அதற்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம இருக்காது. இப்பிறவியில யானையாக ஆமையாக பிறந்தவர்கள் போன ஜென்மத்துல பெரும் செல்வந்தர்களாக அவங்க இருந்திருக்காங்க. அவங்க தாயார் வந்து சின்ன வயசுல இறந்த உடனே இவங்கள வந்து ஒரு அளவுக்கு வளரும்போது அவங்க தாய் இறந்துடுறாங்க தாய் தந்தை. அந்த இருவரும் வந்து சொத்துக்காக வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு கொலை செய்கிற அளவுக்கு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இந்த பிறவில அவங்க யானையாகவும் ஆமையாகவும் அந்த குளத்துல இருக்காங்க. ஆனா அந்த குளத்துல இருந்தாலும் அவங்க சண்டை வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து 2 பேரும் இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதனால அந்த வனப்பகுதியில முனிவர்கள் வந்து தவம் செய்ய முடியல. வனப்பகுதியில பயங்கரமான சத்தம் வேற கேட்குது. இதனால வந்து முனிவர்களால நிம்மதியா அங்க இருக்க முடியல என்று சொல்றாரு. இதை கேட்டதும் கருடன் சரி என்று தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு அந்த குளத்தை தேடி. தந்தை சொன்ன மாதிரி அந்த குளத்தை தேடி அவர் போறாரு. அந்த குளத்துல யானையும் ஆமையும் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு கொண்டே இருந்தன. இவங்களை கொல்றது, அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று கருடன் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது 2 பேரும் ரொம்பவே அதிகமா பலமா சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில கருடன் என்ன செய்யறாரு, அந்த 2 பேரையும் பலமாக கொல்றாரு. அப்ப 2 ஆமையும் இறந்துடுத்தா, யானையும் இறந்துடுத்தா. இதை நம்ம எப்படி சாப்பிட்றதுன்ட்டு அந்த யானையையும் ஆமையும் தன்னுடைய பலம், அவர் உடம்புல தான் இறகுகளில் இந்திரனும் சூரியனும் பலத்தை கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி வாயு தேவர் வந்து உடம்புல பலத்தை கொடுக்கறதுனால யானையையும் ஆமையையும் சுமந்து கொண்டு அவர் பறக்கிறாரு. அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு, பலமா அது வலுவா இருக்கு. அந்த மரம் வந்து மேலே உட்காந்து நம்ம சாப்பிட்றலான்ட்டு யானையையும் ஆமையையும் தூக்கி கொண்டு போய் அந்த மரத்தில் உட்கார வைக்கிறாரா. அவர் சாப்பிட ஆரம்பிக்கிற சமயத்தில் வந்து கிளை வந்து முறியிற சத்தம் கேட்குது. அதை கவனிக்காமல் அவர் சாப்பிடும்போது இலை முறிஞ்சு விழுற டைம்ல அவர் அழகிலா நிறைய முனிவர்கள் அந்த கிளையில வந்து முனிவர்கள் தலைகளாக இருந்து தவம் செய்கிறத கவனிக்கிறாராம். ஐயோ, முனிவர்கள் விழுந்துட்டான், அவங்க சாபத்துக்கு ஆளாக வேண்டி வருமே என்று எப்படியாவது இவங்களை வந்து கீழே விழாமல் நம்ம பார்த்துக்கணுன்ட்டு வேரோட அந்த அவங்க தவம் கலையாத அளவுக்கு வேரோட அந்த மரத்தை தூக்கிட்டு வானத்தில் பறக்கிறாரு. அந்த சமயம் ஒரு கட்டத்தில் வந்து முனிவர்கள் வந்து தவம் கலைந்து விட்டது. எல்லாருமே வந்து செய்வது அறியாமல் பார்க்குறாங்க, என்ன நடக்கின்றது என்று. கருடன் உடனே செய்வது அறியாமல் அவங்கள அந்த மரத்தோடு சேர்த்து வேரோடு சேர்த்து அவர் தூக்கி கொண்டு போய் தந்தை இருக்கும் அந்த ஆசிரமத்தில் கொண்டு போய் அவர் வந்து அந்த மரத்தை வைக்கிறாரு. அவர் அந்த வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆகாயத்தில் பறக்கும் பொழுதே நடந்த நிகழ்வுகளை தன் தந்தைக்கு ஆகாயத்தில் பறந்துக்கிட்டே அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நடந்திருக்கு, முனிவர்கள் கோபத்திற்கு ஆளாகாமல் காத்தருள வேண்டும் என்று அவர் சொல்றாரு. உடனே முனிவர் ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. உடனே முனிவர் அந்த தவம் கலைந்த முனிவர்கள் அனைவருக்குமே ரொம்ப கண்டு கோபம். எவ்வளோ வருடக்கணக்காக நம்ம அந்த தவத்தை மேற்கொண்டு இருக்கின்றோம், இந்த தவம் இவனால் கலைந்து விட்டதே என்று.
உடனே வந்து கருடனின் தந்தையாகிய அந்த முனிவர் சொல்கிறாரு, என் மகன் செய்தது தவறு தான், அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் முனிவர்களுக்கு எவ்வளோ வருஷ காலமாக அவங்க தவம் செஞ்சு அந்த தவத்தை கலைச்சிட்டா எப்படி கோபம் வரும்? அவங்களுக்கு அது மீறியும் கோபம் வருகின்றது. எங்கே வந்து சபிச்சிடக்கூடாதே என்று அவங்க வந்து கருடன் பயப்பட, கருடனுடைய தந்தை வந்து ஒரு வழி சொல்கிறாரு. என்னுடைய மகன் அவனுடைய தாயை அடிமையிலிருந்து காத்தருள வேண்டும், வெளியே வந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. தேவலோகத்தில் அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக அவன் என்னுடைய மகன் வந்து புறப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது தான் இந்த நிகழ்வு நடந்தது என்று முனிவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த முனிவர்கள் வந்து அதையும் மீறி அவங்க வந்து ரொம்பவே, ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க தவம் இருந்தது கலைஞ்சிட்டா எப்படி கோபம் வரும், அவங்க கோபம் வந்து ரொம்பவே அதிகமானது. இதை பார்த்த முனிவர், அதாவது கருடனின் தந்தை என்ன செய்கிறாரு, மரத்தில் தலைகீழாக நின்று கொண்டிருந்த முனிவர்கள் இந்திரனின் மீது பழி கொண்டவர்கள். பழி, ஏன்னா அது ஒரு நிகழ்வு, அது வந்து இவருக்கு தெரியும். யாரு? கருடனுடைய அப்பா. அப்பா யாரு? கருடனுடைய அப்பா காசேப்ப முனிவர். அவர் சொல்றாரு, நீங்க வந்து இதற்கு எந்தவித சாபமும் கொடுக்காம உங்க கோபம் தணியணும் அப்படின்றது மட்டும் இல்லை, நீங்க இந்திரன் மீது கொண்டிருந்த பழி, உங்களுக்கு வந்து அந்த பழி காரணம் வந்து ஒன்றும் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி இந்திரனை பழி வாங்கக்கூடிய தருணம், அதற்கு உரிய வழி. அது மட்டும் இல்லை, நீங்க ரொம்ப நாளா எதை நோக்கி நீங்க தவம் செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த நபர் தான் என்பதை உணர்த்தும் விதமாக தன்னுடைய மகனை குறிப்பிட்டு அவர் சொல்றாரு. உடனே வந்து அதற்கென்ன காரணம், அதற்கென்ன கதை என்பதையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிரஜாபதி, அதாவது பெரிய அளவில் யாகம் ஒன்றை நடத்துவதற்காக தட்ச பிரஜாபதி என்ற முனிவர் வந்து ஏற்பாடு செய்கிறாரா. அவர் நடத்தும் யாகத்திற்கு நிறைய காசியப்ப முனிவர் என்ன செய்கிறாரு, தன் சார்பில் ஒரு 60,000க்கு மேற்பட்ட பாலகியா முனிவர்களை அனுப்புகிறாரு. பாலகியா முனிவர்கள் வந்து உருவத்தில் கொஞ்சம் குள்ளமாக தோற்றமளிப்பார்கள். அவர்கள் வந்து போகும்பொழுது யாகத்திற்கு உரிய மர குச்சிங்க இருக்கும் இல்லைங்களா, அதை தேடி காட்டு பகுதியில் வனப்பகுதிக்கு போகிறாங்க. அவங்களுக்கு இந்திரன் என்ன செய்கிறாரு, சூழ்ச்சி செய்கிறாரு. இவங்களுக்கு எந்த குச்சியும் கிடைக்கக்கூடாது, அவங்க தோற்றத்தை ஏளனம் செய்யும் விதமாக அவர் சில சில்மிஷங்களும் செய்கிறாரு. இவங்களும் 2-3 காடெல்லாம் தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு குச்சி கூட யாகத்துக்கு கிடைக்கவில்லை. இதனால் வேற வழி இல்லாமல் அவங்க வெறும் கையோட யாகத்திற்கு போகிறாங்க. யாகத்திற்கு போகும் பொழுது இந்திரன் வந்து ரொம்ப கோபமாக சொல்கிறாரு, எதற்காக வந்திருக்கிறீர்கள்? யாகத்திற்காக வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வந்து ஒரு குச்சி கூட கிடைக்கலையா அப்படி என்று அவர் ஒரு மாதிரி ஏளனமாக, உருவத் தோற்றத்தில் குள்ளமானவர்களாக இருப்பார்கள். பிரஜாபதி நடத்தி வந்த அந்த யாகத்திற்கு தேவர்களின் அதிபதியான இந்திரன் தன்னுடைய சார்பில் அவரும் பல முனிவர்களை அனுப்புறாரு. ஆனா இந்த குள்ளமா இருக்கிற முனிவர் அனுப்புனது வந்து கருடனோரோட அப்பா. அவர் வந்து அனுப்புனதை வந்து அந்த உருவத் தோற்றத்தை ஏளனம் செய்து அவங்கள எப்படியாவது ஏற்றி விட வேண்டும் என்று அவர் வந்து, உங்களுக்கு வந்து யாகத்திற்கு ஒரு குச்சி கூட உங்களுக்கு கிடைக்கல அப்படி என்று, வனப்பகுதியில் ஒரு குச்சி கிடைக்கலே என்பதையும் அவங்க உருவத் தோற்றத்தை வைத்து அவர் ஏளனம் செய்தார். இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் வந்து திரும்பி வந்துடுறாங்க. நடந்த விஷயங்களை சொல்றாங்க முனிவர்கிட்ட. இதனால் அப்போ பாலகியா முனிவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. எளிய தோற்றத்தை உடைய ஒருவன் உன்னை உலகமே உன்னை அவமானப்படுத்தி ஏளனம் செய்யும் வகையில் எளிய தோற்றம் உடைய ஒருவன் வருவான் என்று அவங்க வந்து சாபம் கொடுக்குறாங்க. அந்த சாபம் நிறைவேற தான் அவங்க வந்து மரத்தில் தலைகீழாக நின்று வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான்
அவங்களுக்கு வந்து அந்த சாப விமர்சனம் கொடுக்க வந்திருக்கும் அந்த ஒருவர் வந்து கருடன் என்பது அவங்க அறியலை. ஆனா வந்து தங்களுக்கு நிகழ்ந்தவற்றை காசியப்ப முனிவரிடம் எடுத்துரைத்தனர். முனிவருக்கு இந்திரனை அவமானப்படுத்தும் விதமாக ஒருவரை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் வற்புறுத்தி பின்பு கடுமையாக அவங்க வந்து தவம் மேற்கொண்டாங்க. அதனால் வந்து இப்போ வந்து கருடன் வந்து எங்கள் தவத்தை கலைச்சிட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. அது காசியப்ப முனிவர் சொல்கிறாரு, நீங்கள் எதை நோக்கி தவம் செய்கின்றீர்கள்? இந்திரனை அவமானப்படுத்தும் விதமாக ஒருவரை தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரிடம் வற்புறுத்தி பின்பு கடுமையாக நீங்கள் தவம் மேற்கொண்டு இருக்கிறீங்க. அந்த தவம் வந்து கருடனால் கலைக்கப்பட்டது. நீங்கள் எதை நோக்கி தவம் புரிந்தீர்கள்? அந்த நேரம் வந்துவிட்டது என்று முனிவர் சொல்கிறாரு. அப்போ வந்து கூட, அதாவது நீங்கள் நினைத்தது நடக்கப் போகின்றது. நெடுநாளாக எதிர்பார்த்த ஒருவர் உங்களை தேடி வருவார் என்று அவரே வந்து இந்த கருடன் அவர்தான் இந்த கருடன் என்று சொல்லும் விதமாக, அதாவது ஒளிவு மறைவாக முனிவர் சொல்றாரு. முனிவர்களிடம் கருடனை அறிமுகப்படுத்தவே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினார் என்பது யாருக்கும் தெரியாது. கருடனை பற்றி காசியப்ப முனிவர் கூறியதே பாலகிய முனிவர்களின் மனதில் ஒரு எண்ணம் அப்போதான் உருவாயிடுச்சு. நம்ம யாருக்காக இவ்வளோ காலம் தவம் செய்தோமோ, இந்திரனை அவமானப்படுத்த ஒரு எளிமையான சாதாரண மனிதர் வர வேண்டும் என்று நம்ம தவம் செய்தும் அவர்தான் இவர் போல் இருக்கின்றதே என்று அவங்க கோபம் வந்து தனிய ஆரம்பித்தது. இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான, இன்னும் வரும் பதிவுகள் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தவறாமல் பாருங்கள். கருட புராணம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக கருட புராணம், இதிகாச வரலாறில் சிறப்பு மிக்க கருட புராண கதைகளை நாம் தெரிந்து கொள்வது ரொம்பவே அவசியம். அடுத்த பதிவில் தேவலோகத்தை கருடன் வந்தடைந்தார் என்ற பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். கருடன் போகும் வழியெல்லாம் ஒவ்வொரு நிகழ்வுகள் வந்து நடப்பதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்க போகின்றோம். நிறையா கோவிலில் வந்து கருடன் வச்சிருப்பாங்க. ஆனால் கருடன்னா யார், அவர் எப்படி வந்தார், அவருடைய பிறப்பு என்ன, அவருடைய வரலாறு என்ன என்பதை தான் இனியும் நம்ம போக போக வந்து தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.